விஜயனுடைய திருச்சி சுற்றுப்பயணம் திருச்சியை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யறாருங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே திருச்சிக்கான வேல்யூவா இல்லை எம்ஜிஆர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க? எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு காரணம் அது உண்மையாக இருந்ததுன்னா அந்த காரணத்தின் அடிப்படையில் ஒரு போகிறாருனாக்கா விஜய்க்கு அனுதாபத்தை தான் தெரியும். அவருக்கு யார் அட்வைசர்னே தெரில. அவர் கட்சிக்கு பொதுக்குழுவோ செயற்குழுவோ எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. யாரோ ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு சுற்றி. அவங்க கொடுக்குற அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது பண்ணுறாரு. அப்புறம் டெலிபிராப்டரில் வர்றத இதை முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறா அதை பார்த்துட்டு பேசிட்டு போய்டுறாரு. 4 கூட்டம் தான் போட்டிருக்காரு. அவர் எதை நோக்கி போகிறாருன்னு நமக்கு தெரியலையே. அவர் என்ன கொள்கையை நோக்கி போகிறாரு தெரியல. ஒரு தடவை அம்பேத்கரை காட்டுறாரு, அப்புறம் அடுத்த அப்படியே பெரியாரை காட்டுறாரு. பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார் என்னமோ சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தாக்கா அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வச்சுக்கிட்டு கடைசி மீட்டிங்கில் நிற்கிறாரு. எந்த ஒரு தெளிவுமே இல்லையே அவர்கிட்ட. சார் வணக்கம் சார். விஜயனுடைய திருச்சி சுற்றுப்பயணம் ஏற்கனவே நம்ம வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை வந்துட்டு ஒரு இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 82 வந்துட்டு அவருடைய சத்துணவு திட்டத்தையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய கேபிட்டலாகவே வந்துட்டு அதாவது வந்து திருச்சியை நம்ம கொண்டுட்டு வரணும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு திருச்சியை மையப்படுத்தின ஒரு விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு விஜயும் திருச்சியை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யறாருங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே திருச்சிக்கான வேல்யூவா இல்லை எம்ஜிஆர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு சார்? விஜய் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு காரணம் அது உண்மையாக இருந்ததுன்னா அந்த காரணத்தின் அடிப்படையில் ஒரு போகிறாருனாக்கா விஜய்க்கு அனுதாபத்தை தான் தெரிவிக்கணும். ஏன் எம்ஜிஆர் திருச்சிக்கு மாற்றணும்னு நினைச்சாருன்னா, அவர் இருந்த ஆட்சியில் இருந்த வரையிலும் சென்னையில் அவர் ஜெயிக்கவே இல்லை. 13 தொகுதிகள் திருப்பி தோத்தர். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல்களில் முனிசிபாலிட்டி பூரா தோத்தர். அதில் அவருக்கு என்ன பேர் வந்ததுன்னா, விவரமறியாத அடித்தட்டு மக்கள்கிட்ட தான் அவர் இருக்கார், பெண்கள்கிட்ட தான் இருக்கார். படித்தவர்களுக்கும் விவரம் இருந்தவர்களும் எம்ஜிஆரை ஏற்கவில்லைங்கிற ஒரு முத்திரை அவருக்கு விழுந்தது. அதனுடைய விளைவு தான் சென்னைக்கு இருக்கிற இந்த தலைநகரங்கிற அந்தஸ்தை எடுத்துட்டு அதை திருச்சி கொண்டு போகணுன்னு இது பண்ணார். அவருக்கு அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் பிரமாதமான அதிகாரிகள், யாருன்னு தெரியாது. அரசு இதெல்லாம் கட்டடங்கள் கட்டி தான் வந்து தலைநகரை மாற்றுறதுனா அத்தியாவசியமான ஆஃபீஸுகளையெல்லாம் அங்கே கொண்டு போய் முதல்ல சேர்த்துவாங்க. அப்புறம் தான் படிப்படியாக கொண்டு போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். துக்களுக்கு பிச்சை வாங்குற அளவுக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகள் இருந்தாங்க. தலைநகர் வந்து திருச்சிக்கு மாற்றுறது முடிவு எடுத்தோடனே அவங்க முதல்ல கட்டினது வந்து கழிப்பறைகளை கட்டினாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, கழிப்பறை நல்லா இருந்துச்சுன்னாக்கா அதிகாரிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் சார் அதிகாரிகளை கேவலப்படுத்துறதா இல்லை எப்படி? எந்த இல்லை, அதாவது ஒரு மாடர்ன் டவுன் வரும்போது அன்னைக்கு இருந்ததில் வந்து சென்னை போன்ற சில பெரிய நகரங்களில் தான் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த மேனாட்டு இது அந்த என்ன சொல்கிறது கன்சீல்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், பாதாள சாக்கடை திட்டம்லாம் இருந்தது. சேலம் மாதிரி ஊர்கள், திருச்சி மாதிரி ஊர்கள் எல்லாம் எல்லாமே திறந்த விடை கழிப்பறைகள் தான். அங்கே பாதாள கழிப்பறைகள் இதெல்லாம் கிடையாது. அதனால் அதனால தான் பல பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த கழிப்பறைகள் பிரச்சனையினாலேயே பல பேர் போக மாட்டேன்னாங்க. அது உண்மையும் கூட. இப்போ நல்லா அரசாங்க அதிகாரியாக இருந்தவன் ஊரெல்லாம் மாற்றி போடும்போது எனக்கு அங்கே போய் டாய்லெட்டு எப்படி இருக்குமோங்கிறது தான் முதல்ல வர்ற பிரச்சனையாகவே அதுவே தான் இருக்கும். அதனால தான் வந்து அந்த ஐடியா கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த திருச்சியில் அவர் கட்டி வச்ச கழிப்பறைகள் இன்றைக்கி அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தலைநகரத்தை மாற்றினா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத அவர் படிப்படியாக சொல்ல ஆரம்பித்த போது நிறைய தொழிலதிபர்கள் வந்து திருச்சியை ஏற்க மாட்டாங்கங்கிற மாதிரிலாம் வந்தது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் மனசை மாற்றிட்டு திருச்சி சரியாக வராதுன்னு சொல்லிட்டு விட்டார். அதே அடிப்படையில் தான் விஜய் போவார். நீங்கள் சொன்னீங்கன்னா விஜய்க்கு நம்ம அனுதாபத்தை தான் தெரிவிக்கணும். இது அவருக்கு யாராவது அவர் கூட இருக்கிற ஆட்கள் யாராவது சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அவருக்கு யார் அட்வைசர்னே தெரில. அவர் கட்சிக்கு பொதுக்குழுவோ செயற்குழுவோ எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. யாரோ ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு சுற்றி. அவங்க கொடுக்குற அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது பண்ணுறாரு. அப்புறம் டெலிபிராப்டரில் வர்றத இதை முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறா அதை பார்த்துட்டு பேசிட்டு போய்டுறாரு. 4 கூட்டம் தான் போட்டிருக்காரு. அவர் எதை நோக்கி போகிறாருன்னு நமக்கு தெரியலையே. அவர் என்ன கொள்கையை நோக்கி போகிறாருன்னு தெரியல. ஒரு தடவை அம்பேத்கரை காட்டுறாரு, அப்புறம் அடுத்த அப்படியே பெரியாரை காட்டுறாரு. பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார் என்னமோ சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தாக்கா அண்ணா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் வச்சுக்கிட்டு கடைசி மீட்டிங்கில் நிற்கிறாரு. எந்த ஒரு தெளிவுமே இல்லையே அவர்கிட்ட. அவர் இப்போ வந்து சனிக்கிழமை வந்து நான் நகர்வலம் போகிறேன்றாரு. அது என்ன ஏன் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல சார். ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இது எல்லா நகர்வலமும் நடக்கப்படுது. அதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா, மாணவர்கள் வந்துட்டு அன்றைக்கி தான் வந்துட்டு ஸ்கூல் லீவு இல்லை காலேஜ் லீவு. ஸோ விஜய்க்கான ரசிகர்களே அவங்க தான் நிறைய பேர் கூட்டம் சேருவாங்க. மக்கள் வந்துட்டு அதாவது இந்த மாணவர்கள் மூலியமாக தான் அவர் ஆட்சியை பிடிக்க போகிறாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. அதுக்கேற்ற மாதிரி யூகம் பண்ண தான் சொல்கிறாங்க.
அது அப்போ என்ன தெரியுதுன்னா, விஜயா இருந்தால் கூட மாணவர்கள் வந்து லீவு நாள் இல்லைன்னா வரமாட்டாங்கங்கிறது இதுல இருந்து நிரூபிக்கப்படுது. ஆக லீவு நாளாக இருந்தால் தான் விஜய்க்கு கூட கூட்டம் வரும். ஆக என்ன, எல்லா தலைவரும் மாதிரி இவர் ஒருத்தர். நீங்கள் கொடுத்த உருவகம் என்ன, விஜய்னாவே அப்படியே அகிலமே ஆடி போச்சு பயந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி உருவகத்தை கொடுக்குறீங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க சனிக்கிழமை இல்லை ஒர்க்கிங் டேஸில் பள்ளிக்கூட நாளில் வச்சாக்கா மாணவர்கள் வரமாட்டாங்க, அதனால தான் அவர் சனிக்கிழமை வச்சாருங்கிறதுலேருந்து என்ன சொல்கிறீங்க? விஜயா இருந்தாலும் லீவ் நாளில் வச்சா தான் கூட்டம் வரும். ஆக எல்லா தலைவர்களை போல தான் அவருங்கிறத வந்து இதிலிருந்து நிரூபணாங்க. சார் ஆனால் ஒரு இன்னொரு பார்வையில் வந்துட்டு ஒரு தலைவராக எதுக்கு மாணவர்கள் வந்துட்டு பள்ளிக்கு வந்துட்டு விடுமுறையை போட்டுட்டு வரணும், வேண்டாம் நாமளே வந்துட்டு கரெக்டாக சாட்டர்டே சண்டே வைப்போம்னு சொல்லி அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையில் கூட ஒரு தலைவர். மாணவர்களுக்கு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறவன் தான் ஒரு உண்மையான தலைவர். படிக்கிற காலத்தில் ஏன் வர்றேன் அப்படிங்கிறது தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். இப்போ படிப்பை கெடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறோம், எப்படி தலைவனாக இருக்க முடியும்? கலைஞர் இது வந்து அரசியலுக்குள்ளார நுழையிறாருங்க. அன்னைக்கு அவரை அண்ணா பார்த்துட்டு இவ்வளோ சின்ன பையனாக இருக்குது, அதுக்குள்ளார அரசியலுக்கு வராது என்ன? பெரியார் அதே தான் சொன்னார். பள்ளிக்கூடத்திலே வந்துட்டார் அவர். தேடி வந்த இந்தி பெண்ணே கேள்வி, நாடி வந்த நாடி இதெல்லாம் வேணுப்பா, இதெல்லாம் போட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் நடத்தினார். அப்போ தான் வந்து நீ படிக்கிற காலத்தில் இதை விட்டு வராத, படி அப்படின்னு தான் அண்ணாவெல்லாம் சொன்னாங்க. நல்ல தலைவர் தான் சொல்லுவோம், படிக்கிற காலத்தில் உனக்கு அரசியல் என்னது? ஒரு 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 திட்டவட்டமான ஒரு இதெல்லாம் ஒரு நிலைமைக்கு முதிர்ச்சி வந்த பிறகு தான் உன்னுடைய மூளையினுடைய சிந்தனை சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து மன முதிர்ச்சியோ உடல் வளர்ச்சியோ இல்லாத ஒரு மாணவரை வந்து நீ வந்து தவறான வழியில் கொண்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணம், ஒரு அக்கறை இருக்கிற ஒரு தலைவன் வந்து மாணவ பருவத்தில் நீ வராதேன்னு தான் சொல்லுவோம். மாணவர்கள் வந்து கலந்துக்கணுங்கிறதுக்காக ஒரு தேதியை வைக்கிறாங்கிறோம். எப்படி ஒரு நல்ல தலைவர், மக்களை நினைக்கிற தலைவனாக இருக்க முடியும்? நிச்சயமா சார். ஆனால் அப்படி மாணவர்களே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வேண்டான்னு சொல்கிறது இல்லைங்க, வர வேண்டிய காலம் இருக்குது. இருப்பேன், நான் தலைவனாக இருக்கிறேன், பொறுத்திருந்து வா. நீ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனவுடனே வா, கொஞ்சம் படிப்பை முடிச்சுட்டு உன்னுடைய படிப்புங்கிற தேவைகளை முடிச்சுட்டு பெற்றோர்களுடைய கடமைகளை முடிச்சுட்டு வா. அரசியல் உனக்கு அதுக்கப்புறம் உனக்கு அரசியல் சூட்டாச்சுன்னா அரசியலுக்கு வா. அதுக்குள்ளார நீ வராது. அரசியலுங்கிறது முழு நேர வேலையாக வச்சுக்கிற மாதிரியா இருந்தீங்கன்னா நீ வா. உன்னுடைய குடும்ப நிலையெல்லாம் பார்த்துக்கோ. குடும்ப நிலை சரியில்லைன்னா உன் படிப்பை நம்பி தான் உன் குடும்பம் இருக்குது, அந்த உன்னுடைய சம்பாத்தியத்தை நம்பி இருக்குதுன்னா நீ அரசியலுக்கு வராதுன்னு சொல்கிறவன் தான் நல்ல தலைவர். நிச்சயமா எக்கடை கட்டு போய் என்ன ஆட்சி கொண்டு உட்கார வைன்னு சொன்னால் அந்த ஆளை எப்படி நீங்கள் நல்ல தலைவர்னு எடுத்துக்க முடியும்? ஆக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் தனக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு யாரை வேணாலும் பலி கொடுக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராகத்தான் விஜய் பார்க்கப்படுகிறார். அதுதான் உண்மை. அதே மாதிரி வந்துட்டு சார், திமுக வந்துட்டு ரொம்ப காட்டமாக வந்துட்டு விஜய் வந்து விமர்சிக்கிறார். ஆனால் ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது வந்துட்டு திமுக அரசு ஒரு அரசாக என்ன பண்ணணுமோ அதனுடைய வேலைகளை அது பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ வந்துட்டு விஜய் வந்து டிஎம்கே அடிக்க தேவையில்லைங்கிற அந்த ஒரு வாதமும் இருக்கு இல்லையா? டிஎம்கே என்ன அடித்தாங்க? எந்த கூட்டத்தை தடுத்தாங்க? போட்டது 4 கூட்டம். 4 கூட்டத்துக்கு அவங்க எந்த தடையும் ஒன்றும் பண்ணலையே. வாகனங்களை நிறுத்தினாங்களா? கூட்டத்தை நிறுத்தினாங்களா? மைக்கை கரண்ட் ஆஃப் பண்ணாங்களா? தண்ணி சப்ளை கொடுக்க மாட்டேன்னாங்களா? என்ன பண்ணாங்க? இதை கேட்கும்போது கூட்டம் நடத்துறதுக்கு மைதானத்தை கேட்கும்போது அந்த மைதானத்தினுடைய அவைலபிலிட்டியை பார்ப்பாங்க. அங்கே சுற்றுப்புற சூழ்நிலையில் இப்போ எந்த பிரச்சனையும் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 நாள் கழித்து தான் கொடுப்பாங்க. உடனே எங்களுக்கு தடைகளை விதிக்கிறார்கள். இம்மெச்சூரிட்டி. அவங்க அந்த விஜயை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பூரா மனமுதிர்ச்சி இல்லை. இந்த சாதாரண விஷயம் கூட அவனுக்கு தெரியல. அவங்ககிட்ட நாட்டை கொடுக்கறத கொடுங்க, யார் வேணாங்கிற இந்த சாதாரண விஷயம். ஒரு திருவிழாவுக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நேரத்தில் நடத்தாதீங்கம்பாங்க. தேர்தலை கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, மழை காலத்தில் நடத்தாதீங்க, மக்களால் வர முடியாதுன்னுவாங்க. வட மாநிலங்களில் வந்து பனிக்காலத்தில் வந்து தேர்தல் நடத்த மாட்டாங்க. அதனால தான் அங்கெல்லாம் வந்து 3 ஃபேஸ் 2 ஃபேஸ்ன்னு வைக்கிற ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் ஒரு நாளும் இன்னொரு பகுதிகளில் இன்னொரு நாள் வைக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற வெப்பநிலையெல்லாம் அதெல்லாம் கணக்கு போட்டு வைக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து சொன்னாக்கா எங்களை தடுக்க பார்க்க எங்களை கண்டு பயந்து விட்டார்கள். இப்படி ஒரு இது கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா அவருக்கு விஷயம் புரியுதோ இல்லையோ, அவரை சுற்றி இருக்கவனுக்கு ஒரு அளவும் தெரியலங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு உதாரணம். ஆனால் இதை வச்சுட்டு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. அது அந்த பப்ளிசிட்டி மக்கள் மத்தியில் எடுபடுமாங்கிறது அடுத்த கேள்வி. சார், ஆனால் ராஜ்மோகன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்துட்டு போன மதுரை மாநாட்டில் கூட வந்துட்டு சார் நானே வந்துட்டு பைக்லையும் அங்கேருந்து அப்படியே 10 பேர்கிட்ட மாறி டிராவல்ஸ் கார்லலாம் பிடிச்சி நண்பர்கள் மூலியமாக தான் வந்துட்டு மாநாடுக்கு போக வேண்டியதாக இருந்தது. என்னையே அவ்வளோ அச்சுறுத்தல் பண்ணி தடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ அதெல்லாம் ஏற்புடையதாக இருக்காதா? அதுக்கான ஆதாரத்தை காட்டணும். நான் சொல்கிறேன், அந்த ரோடெல்லாம் கிளியராக இருந்தது, ஒருத்தருமே இல்லை. இவருக்கு பஸ்ஸு கிடைக்கல, இவர் காசு கொடுக்காம யாரை பார்த்துருக்காரு, இவன் வண்டி விட்டு இறக்கி விட்டாங்க. இது இல்லைன்னு சொல்லுவார் அவர். நான் விஜய் மாநாட்டுக்கு போகிறேன், என்கிட்ட டிக்கெட்டாக கேட்டேன்னு கேட்டிருப்பாரு, இறக்கி விட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மையான காரணம்.
சார் ஆனால் இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு நடிகர் வராரு அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் வரும்போது டிஎம்கே என்ன செஞ்சதோ அதையே தான் இப்போ விஜய் வரும்போதும் டிஎம்கே செய்யுது. இன்னும் டிஎம்கே மாறவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு அதாவது இதெல்லாம் சொல்லிடுறது மூலமா தன்னை எம்ஜிஆரா தன்னை உருவகப்படுத்தி காட்டிக்கிறார், டயலாக் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் எங்க தடுத்தாங்க? எம்ஜிஆரை மாத்திரம் எங்கேங்க தடுத்தாங்க? அவர் கூட்டம் போட்டது எந்த கூட்டத்தை தடுத்தாங்க? மதுரைக்கு போகும்போது எம்ஜிஆர் தாங்க மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தாரு. தனக்கு மக்கள் ஆதரவு இது சொல்லிட்டு சென்னையிலேருந்து மதுரை கிளம்புறாரு. ட்ரெயின் போகுது போகுது போகுது, ஒரு நாளே போகுது, வழியெல்லாம் வண்டி நிற்குது. அப்போ தான் கலைஞர் கேட்டார், தண்டவாளத்தில் நின்று ட்ரெயின் போகாமல் நிறுத்தி இருந்தாக்கா மக்கள் நிறுத்தினாங்கன்னு அர்த்தம். இந்த ட்ரெயினே போக விடாமல் உள்ளக்குள்ளாரே இருந்து நிறுத்தினாங்கன்னா யார் ஏற்பாடு பண்ணதுன்னு கேட்டார். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வண்டிக்குள்ளார சங்கிலி எடுத்து நிறுத்தி விட்டாங்க. மக்கள் நிறுத்தலை வண்டியை, ஸ்டேஷனில் நிறுத்தி வண்டியை நிறுத்திக்கிட்டாங்க, கூட்டத்தை சேர்த்துனாங்க. அதை கேட்டப்பறம் தான் எம்ஜிஆர் புரிஞ்சு, ஓ நம்ம இழுத்தது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் அந்த காலத்திலே சொல்லியாச்சுங்க, அதெல்லாம் சொல்லியாச்சு. அன்னைக்கு என்ன அச்சு ஊடகங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, கலைஞரை எவ்வளோ கவலைப்படுத்தினாங்க, அது மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு, ஓட்டினாங்க. அவ்வளவு பண்ணி என்ன ஆச்சு? சட்டமன்ற தேர்தலை தவிர எம்ஜிஆரால் நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல, உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிக்க முடியலையே, சென்னையில் வரவே முடியலையே அவரால். ஜெயலலிதா தான் சென்னையை கொஞ்சம் உடைச்சிது. அப்போ எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிராமப்புறங்களில் மட்டும்தான் எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு கடவுளாகவே பார்த்துட்டு இருந்தாங்களோ? அது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கும் அது இருக்கு, இப்போவும் இருக்கு. அதாவது அந்த இந்த ஒரு கதை தான் ரொம்ப பாப்புலர் ஸ்டோரி. நடிகர் பாலாஜி, நடிகர் நாகேஷ் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க காரில், போகிற வழியில் வண்டி கெட்டு போச்சு, நிறுத்துறாங்க. ராத்திரி 7 மணி போல் வண்டியை நிறுத்தியாச்சு. டிரைவர் வந்து மெக்கானிக்கை கூட்டு வரத்துக்கு வண்டி அங்கே நிறுத்திட்டு போயிட்டான். பக்கத்தில் 4-5 வீடுகள்லாம், சின்ன சின்ன வீடுகள்லாம் இருந்தது. இவங்க 2 பேரும் அங்கே காருக்கிட்ட நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தது, ஏன் வெளியில் நிற்கிறீங்க, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்ச்சு. போய் உள்ளே உட்காந்தாங்க. அந்த அம்மா கையில் இருந்த முறுக்கு சீடை இதெல்லாம் கொடுத்து, காஃபி எல்லாம் கொடுத்து இது பண்ணிச்சு. அதுக்குள்ளே டிரைவர் வந்தார், ரிப்பேர் பண்ணிட்டார். ரிப்பேர் பண்ணிட்டு புறப்படும் போது பாலாஜி எப்படி இருப்பான்னு தெரியும், சவச்சவன்னு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா. நான் சொல்கிறது 70களில் ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு. அந்த அம்மா, எங்களுக்கு தெரியாதாப்பா, எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான், இப்படி கொடுக்காம நீ போக மாட்டேன்னு எங்களுக்கு தெரியுமேப்பா அப்படின்ச்சு. பாலாஜி ஏதோ சொல்கிறதுக்கு வாயிடுத்தார். நாகேஷ் தோலை தட்டி பேசாமல் வந்துட்டார். யார் காசு கொடுத்தாலும் அது எம்ஜிஆர்னு கிளப்பி விட்டுருக்கானுங்க, அது அப்படித்தான் போகும். நீ பேசாமல் நான் எம்ஜிஆர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா நம்பாது, நீ எம்ஜிஆர்னு சத்தியம் பண்ணு, பேசாமல் வாங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜை அவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். அது அவருக்கு அது அப்போ காரில் போகும்போதே முதலமைச்சராக இருந்தபோது கூட அதை கண்டினியூ பண்ணாருங்க. அந்த இது கோட்டை இதுக்கிட்ட வார் மெமோரியல்கிட்ட பூ விற்கிற பெண்கள் உட்காந்துருந்தாங்கன்னா டக்குன்னு வண்டியை நிறுத்துவார். நிறுத்தி அந்த பூவை பூரா அப்படியே வாங்கிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவார். அதுக்கு அப்போ எங்கேருந்து வருவாங்க கேமராமேன் தெரியாது, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு அது அப்போ மூதாட்டியிடம் எம்ஜிஆர் பரிவு, அத்தனை பூக்களும் வாங்கி சென்றார். இப்படி தான் பண்ணார். இதுதான் அவருடைய. அதே ஸ்டைலில் தான் இவரும் போகிறாரோ என்னமோ எனக்கு தெரியல சார். ஆனால் விஜய் அந்த மாதிரி எந்த பூக்கார அம்மா கிட்டேயும் ஒரு 1000 ரூபா பைசா கொடுத்த மாதிரி தெரியல. அதில் அவர் ஜாக்கிரதையாக இருக்கார். அதில் கள்ளக்குறிச்சியில் போய் அந்த விஷசாராயம் குடிச்சு இறந்தவங்க மத்தியில் கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு பார்த்து கொள்ளுங்கள்ட்டு வந்துட்டார். அவ்வளோதான். அதை இழந்த அந்த தலைவனையோ அந்த குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டதுக்கு ஒரு 100 ரூபாயாவது பணத்தை எடுக்கிறதுக்காக கொடுப்பாரான்னு பார்த்தாக்கா, பார்த்து கொள்ளுங்கள், வருத்தத்தை சாந்தி செய்து கொள்ளுங்கள்ட்டு வந்துட்டார். அதில் அவர் வந்து ஸ்டடியாக தான் இருக்கார் சார். ஆனால் இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் பணத்தை வச்சே எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரியான ஒரு நிலை ஒன்று இருக்குது. இப்போ விஜய் வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை, மக்கள்கிட்ட வந்துட்டு மீடியா மூலியமாக நாம் போய் நின்றோம் அப்படின்னாலே மக்கள் நம்ம நம்பிடுவாங்கன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஃபாலோ பண்ணுறோம். மீடியாவை நம்புறதா இருந்தாக்கா யார் வேணாலும் இது பண்ணாங்க. அது அந்த நம்பிக்கை அவர் புதுசாக ட்ரை பண்ணுறாரு. மக்களையே சந்திக்காமல் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறாரு. என்னுடைய இது என்னன்னா, அவர் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு வரவழைச்சிருக்காங்க, மிரட்டப்பட்டு தான் வந்திருக்கார். அவருக்கு வர்றதுல விருப்பம் இல்லை, அதனால தான் இழுத்தடிக்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அமித்ஷா வந்து செங்கோட்டையனெல்லாம் கிளப்பி விட்டு அதிமுகலாம் ஒன்றா சேர்த்த வேண்டிய துர்பாக்கிய நிலைமைக்கு அமித்ஷா போனதுக்கு காரணம் அது. அவர் தான் உடைச்சார், அவர் தான் இப்போ சேர்த்துறாரு. இவங்களே உடைச்சி இவங்களே சேர்த்துக்கிறாங்க. ஆமாம், வேறு வழி இல்லை. தேர்தல் ஆணையம் வந்து காலவாரிடம் போட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய பற்கள் பிடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நல்லா வெளியே தெரிஞ்சு போச்சு. ஓட் ஷோர்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்குள்ளார அவரை பார்த்து கத்துறாங்க. இதே வந்து பட்டேலுங்கிறவங்களாம் ஒரு தப்பான ஆளுங்களாக இருக்காங்கன்னு ராகுல் காந்தி சொன்னபோது ஓம் பிர்லா ஒரு வழக்கு போட்டு அவர் பதவி பறிக்கிறதுக்கு வழக்கு போட்டார். அந்த ஓம் பிர்லா தான் உட்காந்துருக்கார்.
அவர் மூஞ்சிக்கு முன்னாடியே அமித்ஷாவையும் மோடியவும் ஓட் சோர்னு பார்லிமெண்ட்டில் கத்துறாங்க. ஓம் பிர்லாவால் ஒன்றும் பண்ண முடியல. பதவி பொறுப்பு கேஸெல்லாம் போட முடியல. நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் நம்மளால் பிரிக்கப்பட்ட கட்சியை திருப்பி ஒன்றா சேர்த்து ஏதாவது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து காப்பாற்றினா தான் முடியுங்கிற ஒரு பதட்டமான நிலைக்கு பாஜக போயிருக்குது. விஜய் வருவார்னு பார்த்தாங்க. அவருடைய ஸ்பீடு பார்த்தா நத்த ஆமை எல்லாம் பிச்சை வாங்கின அந்த அளவுக்கு ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாங்க? அவர் மேலே நம்பிக்கை வரல. அதனால தான் அந்த நமக்கு எப்போவுமே நமக்கு விசுவாசமாக இருக்கிற கட்சி அவங்களும் பாருங்க அந்த விசுவாசத்தை எவ்வளோ அழகாக கட்டுறாங்க. செங்கோட்டையனை வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தா அவங்க அமித்ஷா தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ என்ன இருக்குது? அமித்ஷா பழனிசாமி விட்டுட்டு செங்கோட்டையனை கொண்டு வந்திருக்காரு. எங்கள் கட்சி தான் அதுன்னு அதிமுகங்கிற பேரில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் அதிமுகங்கிற பேரில் இயங்குதுங்கிறது தான் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாயிருக்கு. சார், அப்போ பழனிசாமி அவர்களையும் நகட்டிட்டு செங்கோட்டையன் அந்த பதவி கொண்டு வந்துருவாங்களோ? அது கொண்டு வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் கொண்டு வந்தாச்சு. இப்போ பழனிசாமி எல்லாத்தையும் நீக்கிவிட்டாரு. இனிமேல் நீக்கிறதுக்கு ஒருத்தர் இனிமேல் நீக்கணும் தன்னை தான் அவர் நீக்கிக்கணும். பழனிசாமி நான் கட்சி பொறுப்பிலிருந்து சகல பொறுப்பிலிருந்து என்னை நீக்கப்படுகிறேன்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டு விட்டார். யார் இருக்கா அவர்கிட்ட? கேபி முனுசாமியை தவிர அவர் யாருமே இல்லையே. சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தருமே இல்லையே. யாரையோ போனவங்க வந்தவங்களாம் எடுத்து போட்டு எதோ பண்ணி பார்க்குறாரு. யாருமே காணுமே. ஒரே கட்சி ஒரே தலைவன்னாரு, அதை நிரூபிச்சிட்டாரு. ஒரே கட்சி அதுக்கு ஒரே தலைவன், அவரே தான் தோண்டை.